நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இதுவரை தேசிய விருதே வாங்கவில்லை என பலரும் நினைத்திருக்கலாம். ஆனால் அது உண்மையல்ல. அவரும் தேசிய விருதை வென்றிருக்கிறார் என்ற ஒரு தகவல் பலரும் அறியாத ஒன்று. அதாவது தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்றால் அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். அவரை போல ஒரு நடிகர் தமிழ் சினிமா கண்டதில்லை. ஒரு நடிகருக்கு மிகப்பெரிய அங்கீகாரமே அவர் வாங்கும் விருதுகள் தான். அப்படி இந்தியாவில் திரைத்துறையினருக்கு மிக உயரிய விருதாக கருதப்படுவது தேசிய விருதுதான். அந்த உயரிய விருதான தேசிய விருதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், உலகநாயகன் கமல்ஹாசன் போன்ற ஜாம்பவான் நடிகர்கள் வென்றிருந்தாலும் அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு கடைசி வரை கிடைக்காமல் போனது. சிவாஜி கணேசன் அவர்கள் தேசிய விருதை வென்றது இல்லை என அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரும் தேசிய விருது வென்றிருக்கிறார் என்பது பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அந்த உயரிய தேசிய விருதை சிவாஜி கணேசன் அவர்கள் வாங்க மறுத்திருக்கிறார். அதற்கு முக்கிய காரணமே உலகநாயகன் கமல்ஹாசன் தானாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கர்ணன், வீரபாண்டிய கட்டபொம்மன், தெய்வ மகன், திருவிளையாடல், பராசக்தி என பல மாஸ்டர் பீஸ் படங்களில் ஹீரோவாக நடித்திருந்தாலும் அவர் துணை கதாபாத்திரத்தில் நடித்த படத்திற்கு தான் அவருக்கு தேசிய விருது கிடைத்தது. சிவாஜி கணேசன் அவர்கள் சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதை வென்ற திரைப்படம் வேறு எதுவும் இல்லை. அந்த திரைப்படம் கமல்ஹாசன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி ஹீரோவாக நடித்த தேவர் மகன் என்ற திரைப்படத்திற்குத்தான். தேவர் மகன் என்ற திரைப்படத்திற்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டதும் முதன்முறையாக அந்த விருதை வாங்க உள்ள சந்தோஷத்தில் புதியதாக துணியை எடுத்து அதை தைக்க கொடுக்கிறார் சிவாஜி கணேசன். தேசிய விருதை வாங்க செல்ல சிவாஜி தயாராகி வந்த சமயத்தில் கமல்ஹாசன் சிவாஜியை சந்தித்திருக்கிறார். அப்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பார்த்து, நீங்கள் இந்த தேசிய விருதை வாங்க வேண்டாம் என கூறியிருக்கிறார் கமல்ஹாசன். உடனே சிவாஜி கணேசன் அவர்கள், நான் அதற்காக சட்டையெல்லாம் தைக்க கொடுத்து விட்டேனே என சொன்னதும், துணை நடிகர் பிரிவில் நீங்கள் விருது வாங்கலாமா? அதைவிட பெரிய விருது ஒண்ணு இருக்கு, தாதா சாஹேப் பால்கே விருதுன்னு அதற்கு பெயர் உண்டு. அந்த விருதை உங்களுக்கு அறிவிக்கும் போது நீங்கள் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கமல்ஹாசன் சொன்னதும் சிவாஜி கணேசன் அவர்களும் அறிவிக்கப்பட்ட தேசிய விருதை வாங்க மறுத்துவிட்டாராம். அதன் பின்னர் 1997ஆம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.